நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே சமுத்திரத்திற்கு நேராக கையை நீட்டின போது கடல் விலகினதாக பார்த்தோம். ஆண்டவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், ஒரு மனுஷனுடைய காரியங்களுக்கு, மனுஷனுடைய விடுதலுக்கு கரிசனையோடு பதில் கொடுக்கிற தேவனாக அந்த அதிகாரத்தில் பார்க்க முடிந்தது. இந்த வழியிலும் கூட யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்காக மதிலாக நின்றது. ஜலம் அவர்களுக்காக மதிலாக நின்றது. இன்றைக்கு ஜலத்தினால், மழையினால், மழை வெள்ளத்தினால், மழையின் சீற்றத்தினால் எவ்வளோ மக்கள் அழிகிறார்கள், மரித்து போகிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜலம் எதிரில் நின்றதென்று சொல்லி பார்க்கிறோம். மதிலாக நின்றது. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக எப்பேற்பட்ட மகிமையான காரியங்களை செய்கிறார். அதுபோல இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கும் கூட தேவன் மகிமையான, மேன்மையான, உயர்வான, உன்னதமான காரியங்களை செய்ய அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். சமுத்திரம் வெட்டாந்தரையில் நடந்து போகிறார்கள். இன்றைக்கு பிரச்சனை ஊடாக கடந்து போகிறோமோ, அந்த பிரச்சனை ஊடாக கடந்து போகும். நிச்சயமாகவே பிரச்சனை மாறும். அழுவியின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்வது போல நம் வாழ்க்கையிலே அந்த வழியில் செல்வம் தேவன் நமக்கென்று அதிசயங்களை செய்ய அவர் கரிசனையோடு கூட இருக்கிறார். கலங்கி நாம் நின்று விடாதபடிக்கு மோசே கரத்தை நீட்டினான். ஜனங்கள் கடந்து போனார்கள். கடல் அவளுக்காக திறக்கப்பட்டது. ஜலம் அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக மதிலாக நின்றது. வெட்டாந்தரையில் நடந்து போவது போல நடந்து போனார்கள். இதுதான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள். அதுபோல் இன்றைக்கும் கூட அந்த தேவன் நம் தேவனாக, உங்கள் தேவனாக, என் தேவனாக இருக்கிறபடினாலே அதுபோல் ஆச்சரியத்தை இன்றைக்கும் தேவன் செய்ய நாம் விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தருடைய மகிமையை நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அகற்றினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அகற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அன்றைக்கு மோசே மூலமாக தேவன் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினாலே நம் மூலமாக அநேகர் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய இன்றைக்கும் தேவன் ஜீவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்பட, எங்கள் மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.